Welcome to Aizan Lessons. Here you'll find kids stories from so much and more for the child journey. Thank you for being here. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மாமா தினமும் பேசுறதுக்கு யூஸ் ஆகுற மாதிரி சில சூப்பரான ஹிந்தி வாக்கியங்களை கத்துக்க போறோம். ரெடியா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆமா, இன்னைக்கு நாம ஒரு 5 மேஜிக் வார்த்தைகளை கத்துக்க போறோம். இதை நீங்க வீட்லயும் சரி ஸ்கூல்லயும் சரி எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம். உங்க பேச்சை கேட்கவே ரொம்ப அழகா மாத்திரும் பாருங்களேன். சரி வாங்க, நம்மளோட முதல் வாக்கியத்தை பார்க்கலாம். இதை நீங்க டெய்லி காலையில எழுந்ததும் யூஸ் பண்ணலாம். நம்ம முதல் வாக்கியம் இதோ, மே தயார் ஹூ. அப்படின்னா நான் ரெடியா இருக்கேன். இப்போ இதை எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாமா? மே தயார் ஹூ. அந்த கடைசியில வர ஹூ சவுண்ட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப லைட்டா மூக்குல இருந்து சொல்ற மாதிரி சொல்லணும். ஹூ. யோசிச்சு பாருங்க, நீங்க டெய்லி காலையில ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டீங்க. அப்போ அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ போய் நான் ரெடின்னு சொல்வீங்க இல்லையா, அத நாம இப்போ ஹிந்தில சொல்ல போறோம். கரெக்ட், இப்படிதான் சொல்லணும். சரி, இப்போ என் கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. ரெடியா? மே தயார் ஹூ. சூப்பர், அருமையா சொன்னீங்க. அடுத்து உங்க வயித்துக்குள்ள குர்ன்னு சத்தம் கேக்குது, இல்லனா தொண்டையெல்லாம் வறண்டு போய் தாகமா இருக்கு. அப்போ என்ன சொல்லணும்? அதான் இப்ப கத்துக்க போறோம். லஞ்ச் டைம்ல உங்களுக்கு பசி எடுத்தா உடனே இத சொல்லிடலாம், முஜே பூக் லகி ஹே. அப்படின்னா எனக்கு பசிக்குது. இது எப்படி சொல்லணும்? முஜே பூக் லகி ஹே. ரொம்ப ஈஸி தானே? வாங்க எல்லாரும் ஒன்னா சொல்லலாம். முஜே பூக் லகி ஹே. வெரி குட், கரெக்டா சொன்னீங்க. சரி, பசிக்குதுன்னு சொல்லியாச்சு. இப்போ தாகம் எடுத்தா தண்ணி எப்படி கேக்குறது? ரொம்ப மரியாதையா கேக்குறதுக்கு ஒரு வழி இருக்கு. முஜே பானி சாஹியே. அப்படின்னா எனக்கு தண்ணி வேணும். இதோட உச்சரிப்பு முஜே பானி சாஹியே. வாங்க, இதையும் நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை சொல்லி பார்க்கலாம். முஜே பானி சாஹியே. பெர்ஃபெக்ட். பாத்தீங்களா, இப்போ சாப்பாட்டு நேரத்துல யூஸ் பண்றதுக்கு 2 சூப்பரான வாக்கியம் நம்ம கிட்ட இருக்கு. பசிச்சா முஜே பூக் லகி ஹே, தாகம் எடுத்தா முஜே பானி சாஹியே. சிம்பிள். சரி, இப்போ நாம கத்துக்க போற 2 வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இத நீங்க சொன்னா கேக்குறவங்க மனசுல அவ்வளவு சந்தோஷம் வரும். எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கிறதுக்கு இந்த வார்த்தைகள் ரொம்ப உதவும். ஹிந்தில நன்றி சொல்றதுக்கு ஒரு சிம்பிளான வழி இருக்கு. அதுதான் தன்யவாத். இத எப்படி சொல்லணும்னா தன்யவாத். வாங்க வேகமா ஒரு தடவை சொல்லி பாருங்க. தன்யவாத். ஈஸியா இருக்குல்ல? அடுத்து நாம பார்க்க போறது ஒரு சூப்பரான வார்த்தை. உங்க அம்மா அப்பா டீச்சர்ஸ் எல்லாம் உங்களை பாராட்டுவாங்க இல்லையா, அதே மாதிரி நீங்களும் மத்தவங்கள பாராட்டலாம். அதுக்கு என்ன சொல்லணும்னா அச்சா காம். அப்படின்னா குட் ஜாப், இல்லனா நல்ல வேலைன்னு அர்த்தம். இதோட உச்சரிப்பு அச்சா காம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அழகா டிராயிங் பண்ணா இல்ல நல்லா விளையாடினா அவங்க கிட்ட போய் அச்சா காம்னு சொல்லுங்க. பாருங்க அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கன்னு. பாராட்டினா எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? சரி, என் கூட சேர்ந்து சொல்லுங்க, அச்சா காம். வாவ், இப்போ ஒரு ஃபன் டைம். நாம கத்துக்கிட்ட அந்த 5 மேஜிக் வார்த்தைகளையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி பார்க்கலாமா? யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு பார்க்கலாம். ரெடி, ஸ்டார்ட். நம்பர் 1, நான் ரெடி, மே தயார் ஹூ. நம்பர் 2, எனக்கு பசிக்குது, முஜே பூக் லகி ஹே. நம்பர் 3, எனக்கு தண்ணி வேணும், முஜே பானி சாஹியே. நம்பர் 4, நன்றி, தன்யவாத். அண்ட் நம்பர் 5, நல்ல வேலை, அச்சா காம். சூப்பர், நீங்க எல்லாரும் ரொம்ப சரியா சொன்னீங்க. நீங்க எல்லாரும் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நாம 5 சூப்பரான வாக்கியங்களை கத்துக்கிட்டோம். எப்படி இருந்துச்சு? பார்ட் 2ல இன்னும் நிறைய கத்துக்க நீங்க ரெடியா? கண்டிப்பா அடுத்த வீடியோல சந்திப்போம். தன்யவாத் நண்பர்களே.